மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள தொடர் மோதல் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் நடைபெற்ற அந்த கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் அவர் இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்தது தொடர்பாக மேடையிலேயே இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2 மாதங்களாக கட்சிக்குள் அமைதியான நிலை ஏற்பட்ட நிலையில் இருவருக்கும் சமரசம் ஏற்பட்டு விட்டது என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் அறிந்த நிலையில் இப்போது மீண்டும் அந்த மோதல் வெடித்துள்ளதற்கான காரணமாக டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் தனியாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி எடுத்திருக்கிறார். அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இனி நான் தான் என்றும் செயல் தலைவராகத்தான் அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். இவ்வாறு இந்த திடீர் அறிவிப்பின் பின்னணி என்ன என்று பல்வேறு குழப்பங்கள் சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீண்டும் இந்த மோதல் முற்றிய விவகாரம் தொடர்பாக அரசியல் ரீதியாக 2 விதமான காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தது. 2, இந்த வக்ஃபு சட்ட மசோதா விவகாரத்தில் வாக்களித்த விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் இந்த பிரச்சனையில் இருவருக்கும் இடையே மோதலை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் தொடர்வதற்கு டாக்டர் ராமதாஸ் விரும்புவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தான் நீடிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர இளைஞரணி தலைவர் மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் நியமனத்திலும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருப்பதால் பனையூரில் உள்ள அன்புமணி ராமதாஸின் இல்லத்தில் நிர்வாகிகள் அவரை சந்தித்து வரக்கூடிய நிலையில் அங்கு திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸை நிர்வாகிகள் சந்திப்பது குறைந்து வருவதாக கூறப்படும் நிலையில் 2026 தேர்தலை பொறுத்தவரை யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து டாக்டர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும் இதனால் கூட்டணி குறித்து தம்மையே மற்ற கட்சியினர் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் விரும்பியதாகவும், ஆனால் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி அமைப்பதில் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியை தொடர்வதற்கே அவர் விரும்புவதாகவும் கூறப்பட்டது. ஏற்கனவே நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்ததால் அங்கு பெரிய அளவில் வெற்றியோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமான சூழ்நிலையோ ஏற்படாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணையப் போகிறதா, பாஜக கூட்டணியில் இருந்து விலகுகிறதா என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த குழப்பம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் இடையேயும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தான் இந்த நானே தலைவராக செயல்படுவேன் என்று அவர் அறிவித்திருப்பதன் ஒரு முக்கிய நோக்கம், அவரது நோக்கமானது அந்த கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரம் தம்மிடம்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நிறுவனர் இப்போது நான் தலைவராக செயல்படுவேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் நிறுவனராக இருக்கும்போது ஜி.கே. மணிதான் தலைவராக செயல்பட்டார். இளைஞரணி தலைவராக அங்கு அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு வந்தார். அதன் பின்னர் அன்புமணி ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக 2022ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் தான் நியமித்து அறிவித்தார். அதன் பின்னர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட போதும் அவர் லைக்கா திரைப்பட நிறுவனத்தில் பொறுப்பில் இருப்பதால் அவரை நியமிக்க கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். தமிழ்குமரனை தொடர்ந்து முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்த போதும் அவங்க அன்புமணி ராமதாஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இளைஞரணி தலைவர் பதவி இன்னும் காலியாகவே இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் விருப்பப்படும் நபரை நியமிக்க டாக்டர் ராமதாஸ் மறுத்து வருகிறார். இவ்வாறு 2 முக்கிய பிரச்சனைகள். ஒன்று, எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தலைவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிறது.